வணக்கம். என் பேர் எம். கோபிகிருஷ்ணா. நான் ஜெயராம் காலேஜ் தேர்ட் இயர் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். கேட்க சேலம் கேக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கேக் பிஸ்தா பவுண்ட் கேக். பவுண்ட் கேக் என்னடா மற்ற கேக்கோட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. மைதா 450 கிராம், சீனி பவுடர் 450 கிராம், பட்டர் 450 கிராம், முட்டை தோராயமாக 10 அல்லது 12 முட்டை எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி, பிஸ்தா எசன்ஸ் அதுவும் 2 தேக்கரண்டி. இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அந்த கேக் எப்படி செய்யலான்ட்டு நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க. 10 முட்டை எடுத்துருக்கோங்க. அதில் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சக்கருக்கு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சா அந்த மஞ்சக்கருவை பிஸ்தா எசன்ஸ் அதாவது 2 தேக்கரண்டி பிஸ்தா எசன்ஸை ஊற்றி அதை நல்லா தனியாக எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் மைதா மாவுடன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து அதை சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர் மற்றும் சீனி பவுடரும் சேர்த்து க்ரீம் ஆகும் வரை நல்லா அவங்ககிட்ட விஸ்கோ எது இருந்தாலும் பேட்டர் விஸ்கோ இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் நம்ம தனியாக எடுத்து வச்ச மஞ்சக்கருவை இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சதை நல்லா சாஃப்டாக பஞ்சு போன்ற மாதிரி அதை ஒரு எலக்ட்ரிக் விக்ஸை வச்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பேக்கிங் பவுட்ரு மைதாவை சேர்த்து வச்சோம்னா அது ரெண்டையும் ஒன்றா மஞ்சக்கருவை சேர்த்து வச்சுருந்ததை மைதாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் தயாராகிடும். இப்போ அடுத்து என்னென்னா ஒரு மோல்டு எடுத்து பட்டர் தடவிட்டு மேலே பட்டர் ஷீட்டை வச்சிங்கன்னா அதை பேட்டரை எடுத்து ஊற்றி ஓவன் இருந்துச்சுன்னா 150 டிகிரி செல்சியஸ்லேயும் 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேக் ரெடியாகிடும். இப்படி ஓவன் இல்லைன்னா அதே இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு அதே அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா 3 மணி நேரம் கரெக்டாக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா பவுண்ட் கேக் தயாராகிடும். அடுத்த கேக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.